Hi guys, good morning. So it's April 3rd, Thursday. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் கைஸ் நான் ஏஞ்சிக்கிட்டேன். ஸோ வாங்க கடன் நம்ம சமையல் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு கோஸ் பொரியலும் வைக்கலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரைஸ் அடுப்பில் வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு நான் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவை நல்லா ஃபிங்கர் சைஸில் கிராஸ் கட்டிங் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுக்கிட்டேன் கைஸ். அதை நல்லா வதக்கி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, கொத்தமல்லி, ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறமா வந்துட்டு வத்தல் இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வத்தல் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான வெங்காயம், வெள்ளைப்பூடு, அப்புறம் தேங்காய் சில்லு, புளி, தக்காளி எல்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு ஒரு மிக்சி சாரில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம குழம்பு தாளிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குழம்பை தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான மசால் பொடி போட்டுட்டு நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரத்துக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி போட்டுப்பேன், நீங்கள் வேணா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் போட்டு நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வெண்டைக்காயும் போட்டு சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா ஸோ வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் டிஃபனுக்கு தோசை தாங்க செஞ்சுருந்தேன். ஸோ தோசைக்கும் இந்த புளிக்குழம்புக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம லஞ்சு டிஃபன்லாம் முடிச்சாச்சு. ஸோ லஞ்ச் இப்போ பேக் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கும் ராஜேஷ்க்கும் ஒயிட் ரைஸ், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, அதன் கோஸ் பொரியல் தான் பிளான் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பைனாப்பிளும் கிரேப்ஸும் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி லஞ்சு ஃபினிஷ் ஆகிடுச்சு. வாங்க நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் முறையில் மீட் பண்ணலாம். பாய்.